இந்த பைக்கு காலையிலேயே ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்குது, என்னன்னு தெரியல. போய் பார்ப்போம். என்ன மச்சி, ஆட்டுக்குட்டிக்கு பிரசவ பார்க்க வந்த ஆயா மாதிரி பயங்கர யோசனையா இருக்கிறீங்க. யோசிக்கிறது யோகிதா, இந்த மிச்சரை சாப்பிட்டு யோசி. பங்கு தரணும் சொல்லி பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, பார்த்துக்கா. தீர்ந்து போச்சுன்னா அவ்வளோதான். போன வாரம் நாம ரெண்டு டாக்டரி போனோம். நீ வாங்கின பப்ஸ் நானும் தானே சரி சாப்பிட்டேன். இல்லைண்ணே, சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த உட்காரு. ஆமாம், என்ன மண்ணில் முடி கொட்ட அளவுக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறேன்? அப்படின்னு யோசனை உனக்கு? அது ஒன்றும் இல்லை மச்சான், இந்த கருங்கலி மாலை தெரியுமில்ல, அதை வாங்கினவன் விற்றவன ஏதாவது தீ வாங்கி செட்டில் ஆகிட்டானுங்க. ஏரியாவில் ஒருத்தனைங்க ஆனால் எந்த நியூஸுமே வரதில்ல. ஆமாம் மச்சான், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஒரு 8 கையில் காலில் வாங்கி ஆளாளுக்கு மாடி எடுத்துருச்சானுங்க. இப்போ பார்த்தா ஊருக்குள்ளே ஒரு பையனையும் காணும். நான் கூட கையில் வாங்கி மாட்டலாம்னு நினச்சேன்பா. கருங்கலி மாலை சார் வாங்கி போட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன் தனுசு மாதிரி பெரிய லெவலில் வந்து வேணாம் சார். ஒரே ஒரு மாலை தாங்க சார் இருக்குது, வாங்கிங்க சார். சாப்பிட்டு 4 நாள். ஏய் மச்சான், மாலை விற்கிறவனுக்கு இந்த நிலைமைனா அதை வாங்கி போட்டால் நம்ம